இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, அந்த அமிர்தகரா நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மை தகவல்களையும் உயர்ந்த மட்டத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நம்பத்தகமான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். நேற்று ஜேபி நட்டா அவர்களுக்கு குஷ்பு அவர்கள் நான் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு போகவில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை சொல்லி கடிதம் எழுதியிருக்கின்றார் என்பதுதான் நேற்று செய்தியாக வந்திருந்தது. இதை நான் 10 நாட்களுக்கு முன்னாடியே பேசியிருந்தேன். ஏனென்று கேட்டால் திரையுலகில் இன்னமும் மனிதாபிமானம் உள்ளவர், நேர்மையானவர், உயர்ந்த உள்ளத்தை கொண்டவர் குஷ்பு அவர்கள் என்பதை சொல்லியிருந்தேன். ஏனென்று கேட்டால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வடிவேலு கொடுத்த அசைன்மெண்ட் விஜயகாந்தை பற்றி பிரச்சாரத்தில் தவறாக பேச வேண்டும், அவரை எதிர்த்து பேச வேண்டும் என்ற செய்தியை பெரிய கும்பிடு போட்டு வேண்டாம் வேண்டாம், விஜயகாந்த் எனக்கு அண்ணன் போன்று, விஜயகாந்த் என்னுடைய கஷ்டமான காலத்தில் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கின்றார், அந்த தவிர வேறு எதை வேணாலும் பண்ணுங்கள், நான் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுகின்றேன், ஆனால் விஜயகாந்தை பற்றி எதிர்த்து எந்த காலத்திலும் நான் பேச மாட்டேன், இந்த உடல் உயிரில் இருக்கிறவர்களும் நான் விஜயகாந்தை பற்றி எதிர்த்து பேசவே மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் காலம் முழுவதும் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் வரை அதை எதிர்த்து பேசவில்லை. இப்பொழுது மீண்டும் சோதனை. அவர் திமுகவில் இருந்தார், அப்புறம் காங்கிரஸில் இருந்தார், நல்லவர்களுக்கு தான் எங்கேயுமே இடம் இருக்காதே, தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தார். மறுபடியும் பிஜேபியில் இப்பொழுது ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்தது, விருதுநகரில் விஜய் பிரபாகரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும், ராதிகாவுக்கு ஆதரமாக செல்ல வேண்டும் என்பதற்காக பெரிய கும்பிடு போட்டுவிட்டு எனக்கு உடல்நிலையே சரியில்லை, தமிழ்நாடு முழுவதும் நான் பிரச்சாரமே போகவில்லை என்று ஜேபி நட்டா அவர்களுக்கு நேற்று கடிதம் எழுதிவிட்டார் குஷ்பு அவர்கள். இது நேற்று தான் எழுதியிருக்கின்றார். ஆனால் நம்முடைய சேனலில் 10 நாட்களுக்கு முன்னாடியே நன்றி உள்ள குஷ்பு அப்படின்னு ஒரு பதிவை போட்டு குஷ்பு பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை என்பதை நான் பதிவு செய்திருந்தேன். இதை நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்து குஷ்பு உண்மையில் நன்றி விசுவாசம் உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சினிமாவில் குஷ்பு போன்று ஒரு எவ்வளோ பெரிய நல்ல உள்ளவங்க கொண்ட கடைசியில் குஷ்பும் விஜயகாந்தும் 2-3 படங்கள் தான் நடித்திருக்கின்றார். விஜயகாந்த் அளவுக்கு ஒரு 13 படங்களில் விஜயகாந்த் ராதிகள் அளவுக்கு நடிக்கவில்லை, அந்த அளவுக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. இருந்தாலும் விஜயகாந்த் மேலே உள்ள மரியாதை இன்றைக்கி விஜயகாந்த் தான் மறந்துட்டார், போய் கட்சியில் நல்ல பேர் எடுப்போம், இல்லை அடுத்து ஏதாவது ஒரு தொகுதி சீட்டு கொடுப்பாங்க என்ற சுய உணர்வு இருந்திருந்தால் இன்றைக்கி தன்னுடைய மனசாட்சியை கைட்டு வைத்துவிட்டு விருதுநகரில் போய் பிரச்சாரம் செய்யலாம். அந்த பெரும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு இக்கட்டான சமயத்தில் நான் விஜய் பிரபாகரன் இப்பொழுது தன்னுடைய தந்தைக்காக இளம் கன்று 32 வயசில் போய் பட்டையை கிளப்பிட்டு பிரச்சாரத்தில் நின்றுருக்கார். இந்த சமயத்தில் நான் அவருக்கு உதவி செய்கின்றனோ இல்லை, உபத்திரம் செய்யவே மாட்டேன் என்ற ஒரு மனிதாபிமானத்தோடு தமிழ்நாடு முழுவதும் நான் பிரச்சாரம் செல்லவில்லை என்ற ஒரு பெரும் கடிதத்தை எழுதியிருக்கின்றார். திரைத்துறையில் நன்றி விசுவாசம் உண்மை உள்ள ஒரு சிலரில் ராதியா ஒருவர். நாம் தொடர்ந்து மாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் ஏன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் விருதுநகரில் தான் பிரச்சனை இல்லை இருந்தும் இந்த நல்லவர்கள், இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்வர்கள் யார் யார் என்பது இந்த உலகம் அறிய வேண்டும். இது தர்மத்துக்கு நடக்கிற யுத்தம், உண்மைக்கு நடத்துகிற யுத்தம். ஜெயகாந்த் என்ற ஒரு மலை இல்லை, இருந்தாலும் ஒரு ஆத்மா பார்த்து கொண்டிருக்கின்றது. அவரோடு பழகினவர்கள், அவரால் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் களத்துக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய சேனல் தொடர்ந்து நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதில் முதல் ஆளாக தியாகு அவர்கள் இப்போ களத்தில் இறங்கியிருக்கின்றார். தான் சொந்த மகன் போன்று இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாரோ அவரால் முடிந்த அளவுக்கு இப்போ அவர் உடம்பு சரியில்லை, போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பதிவாக போட்டு கொண்டிருந்தோம். நம்முடைய சேனலில் உள்ள செய்திகள் பல பேருக்கு போயிட்டுருக்கு. ஏன் சார் அவங்களெலாம் கூப்பிட்றீங்க, சினிமாவில் நன்றி உள்ளாதவர்களே? இல்லை, நாம் இந்த நேரத்தில் பேச வேண்டியதை கண்டிப்பாக பேசதான் வேண்டும். ஏனென்றால் இந்த 20 ஆண்டுகளில் எனக்கு தெரியும் விஜயகாந்தோடைய ஆத்மா, விஜய் பிரபாகருடைய வளர்ச்சி, தேமுதிகவின் வளர்ச்சி எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போகின்றது. வருங்காலத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விஜய் பிரபாகரன் திகழ்வார். அதற்கான திறமையும், அதற்கான உழைப்பும், அதற்கான கிறிஸ்டல் கிளியர் பக்குவமும், அதற்கான தொலைநோக்கு சிந்தனையும் கடந்த 8 ஆண்டுகளாக அப்படியே பீஷ்மராக இருந்து அவருக்குள் விதை விதைத்து அவரை தயார் செய்துவிட்டு தான் சென்றார். அர்ஜுனனை எப்படி போர்க்களத்தில் துரோணர் தயார் செய்தாரோ அதுபோன்று விஜயகாந்த் மௌனமாக இருந்து ஒரு துரோணராக இருந்து தன்னுடைய மகனை போர்க்களத்தில் இறக்கிவிட்டு மாபெரும் விஜயனாக வென்றுவா என்று தயார்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கின்றார். அவர் இன்று இல்லை, ஆனால் மேலலுவலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். மிகச்சிறந்த துரோணர் விஜயகாந்த். எவ்வளோ பேரை வார்த்தெடுத்தார், தன் மகனையும் வார்த்தெடுக்கின்றார். அவருடைய வெற்றி அர்ஜுனுடைய வெற்றி போன்று மிக பிரம்மாண்டமாக இந்தியா போற்றும் அளவுக்கு, உலகம் போற்றும் அளவுக்கு அவருடைய மக்கள் சேவை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் செய்து கொண்டு, இந்த நேரத்தில் குஷ்புவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தியாகு போன்று இன்னும் நிறைய சினிமா நண்பர்கள் களத்துக்கு வர இருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கும் வருக என்று வரவேற்றுக் கொண்டு நான் விடைபெறுகின்ற நண்பர்கள். இது போன்று நல்ல தகவல்களும் உண்மையான தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள நம்முடைய அமிர்தகரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.